திருமண வரன் பார்க்கும் பெற்றோர்களுக்கு இந்த பதிவு. பொதுவா உங்களுடைய பிள்ளையினுடைய ஜாதகத்துல சுத்த ஜாதகம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து வரன் தேடிட்டே இருக்கிறாங்க. ஆனா திருமணம் நடக்கல. என்ன காரணம்னு அவங்களுக்கே புரியல. எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் உங்க ஜாதகம் சுத்த ஜாதகம், சீக்கிரம் திருமணம் அடைஞ்சிரும், அடுத்த வருஷம் திருமணம் ஆயிடும், இப்ப குரு பயிற்சி நடக்கு திருமணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திருமணம் நடக்கல. இது மாதிரி பார்த்து பார்த்து இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த பதிவு. முதல்ல திருமணம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்துல லக்னம் அப்படின்னு போட்டுக்கிறது தான் பையனுடைய அந்த குழந்தையினுடைய லக்ன பாவனா குழந்தை அந்த ஜாதகரை குறிக்கும். அந்த ஜாதகருடைய லக்ன பாவத்துக்கு நேர் 7ஆம் இடம்ன்றது கலத்தரஸ்தானம், வரக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடிய பாவம். அந்த பாவத்துக்கு ஏதோ ஒரு வகையில சனியினுடைய சேர்க்கையோ சனியினுடைய பார்வையோ இருந்தால் தடைகள் தாமதம் ஏற்படும். முதல்ல அதை உணரணும். அப்ப செவ்வாய் ராகு இருந்தாதான் தடைன்னு சொல்லியிருக்கிறாங்களே, எங்க ஜாதகத்துல சனி பகவான் அப்படி தன்மையை நாங்க ஆராய்ஞ்சு பார்க்கலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா, அது மிக மிக தவறு. அப்ப செவ்வாய் தான் இங்க தடை இருக்குதுன்றது கிடையவே கிடையாது. ராகு பகவான் தான் தடை கொடுக்கிறாருன்றதும் கிடையாது. அப்போ உங்க சுய ஜாதகத்துல ஏதோ ஒரு வகையில அந்த கலத்தர ஸ்தான அதிபதி 6, 8, 12ல மறைஞ்சிருந்தாலும் அது கலத்தரத்தை தடை ஏற்படுங்க. திருமண வாழ்க்கையில தடை ஏற்படும். சனி பகவானுடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்தாலும் தடை ஏற்படுங்க. முதல்ல அதை உணருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஏதோ ஒரு வகையில சுபகிரகம் தொடர்பு இருந்தா ஜாதகருக்கு ஆசைகள் அதிகரிக்கும். எனக்கு இப்படிதான் பொண்ணு வேணும், இல்ல இப்படிதான் பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா யோகம் பண்ணிப்பாங்க. ஆனா அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவத்தை வந்து சனியோ கேதுவோ தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த மாதிரி அமைப்பு இருக்காது. இப்போ ஒரு பொண்ணு எனக்கு அழகான மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லும், ஆனா அந்த கலத்தர சார்ந்த சனி பார்ப்பாரு. அப்ப சரின்றது இருள் இல்லையா? அப்ப கருப்பு நிறம் மாநிறமா இருக்கக்கூடிய பையன் தான் அவங்க ஜாதகத்துல அமையும். இதை பெற்றோர்கள் உணர்ந்துக்கணும். ஜாதகம் உணர்ந்தா அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைங்க. அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.